welcome back to my channel, Life Lessons in Anu. How are you all? I hope you all are good. Me too, good with all your supports. Let's get into the channel. Okay. Today's topic is about a general topic, common things I have to discuss. You would have you would have gone through, you would have faced, you would have seen many giving these type of general instructions or advices or their experience sharing, right? You might have heard also, but again, I would like to discuss with you few things which I want to deliver it to you. The previous post was about regarding identity, right? That is very very important இல்லையா? நான் யாரு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் யாரு இப்போ என்னை கேட்டா the whole Dindigul, many of them they know that I am a teacher, I worked in so and so institutions, I was so. Now who I am அப்படிங்கிறப்ப வந்து I'm telling I'm a YouTuber because I have to thank this media. It has given for many women, for many of them to expose their skills, right? அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தது இந்த மீடியாஸ்க்கு, இந்த ஆப், இந்த மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் தான் பண்ணணும். இதெல்லாம் ஒரு காலத்தில் என்னன்னே தெரியாமல் இருந்தது இல்லையா? அது வந்து நம்ம தேங்க் தான் பண்ணணும். எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஒன்று லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி யாருக்காகவும் நம்மளோட அடையாளத்தை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாதுங்க, சரிங்களா? இன்னொன்று, நெகட்டிவ் பீப்புளோட நம்ம மிங்கிள் ஆகவே கூடாது. நம்பர் 2. நம்பர் 3, நெகட்டிவ்ஸாக பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நம்மளோட இலக்கு என்னமோ அதை நோக்கி நம்ம போய்கிட்டே தான் இருக்கணும். நம்ம யார் இப்படி பேசுகிறாங்களே அப்படி பேசுகிறாங்களே நின்னோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அடுத்து நம்ம அவ்வளோதான் முடிச்சிருவாங்க, நம்ம அப்படியே முடிச்சிருவாங்க, சரியா? இதெல்லாம் தாண்டி நம்ம நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும். நிறைய பேச தான் செய்வாங்க, என்ன செய்யறது, உலகம் அப்படி தானே இருக்கு. நல்லவங்களும் இருந்தால் கெட்டவங்களும் இருந்தால் தானே சுவாரஸ்யமாக போகும். அந்த மாதிரி உலகம் இப்படி தான் இருக்கும். ஆனானப்பட்ட மகாபாரத ராமாயணத்திலேயே நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் போயிருக்கு. அப்போ நம்ம எல்லாம் சாதாரண மனுஷர்கள் இல்லையா? இதெல்லாம் கடந்து தானே வரணும் பாலிடிக்ஸ் எல்லாம். ஸோ ஏன்னா நான் மகாபாரத ராமாயணம் எல்லாம் பார்க்குறப்போ, சில கதைகள் எல்லாம் கேட்குறப்போ அந்த காலத்துல இதெல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லப்போ ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கு. அப்போ இப்போ இருக்கிறது நோ வே ஹட்டல் கலிகாலத்தில் இருக்கும்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ டோன்ட் சரவுண்ட் அரவுண்ட் த நெகட்டிவ் பீப்புள். இன்னொன்று, நம்மளை ஹர்ட் பண்ணுறவங்க கிட்ட வந்து நம்ம வந்து சிரிச்சுட்டு கடந்துட்டு போயிடணும். நானும் ரொம்ப கோவப்படுவேங்க. என்கிட்ட மைனஸாக என்ன தெரியுங்களா, நான் ரொம்ப கோவப்படுற ஆள். பட் வயசு வந்து நம்மளை என்னையெல்லாம் ரொம்ப பக்குவப்படுத்தியிருக்கு. யாருனாலும் தூக்கி எறிஞ்சு பேசிடுவேன் நான். பட் ஆனால் இந்த ஏஜ் வந்து எப்படி அப்படின்னா, தூக்கி எறிஞ்சு பேசுறத தவிர்த்து அவங்கள தூக்கி எறிஞ்சு அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு பதிலாக சிரிச்சு கடந்து அவங்கள மன்னிச்சு விட்டுருந்தேன்னா நிறைய விஷயங்களை நானே வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம லைஃப்ல நம்ம நிறைய அவாய்ட் பண்ணிடலாம். பட் அப்படி வந்து தண்டிக்கணும், பழி வாங்கணும், இல்லை விட்டுறக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய கடந்து வந்ததுனால தான் நிறைய வலிகளும் வேதனைகளும் நமக்கு மிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து நமக்கு ஒருத்தர் வந்து நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்களா நிறைய விஷயங்கள்ல, அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுறதை தவிர அதை விட பெரிய தண்டனை எதுவும் கிடையாது. இஃப் அட் ஆல் இட் ஷுட் பி, மன்னிக்கக்கூடிய விஷயமா இருந்தால் மன்னிச்சு தான் ஆகணும். தண்டிக்கக்கூடிய விஷயமா இருந்தால் கடவுள்கிட்ட விட்டுறணும். கடவுள் கண்டிப்பாக தண்டிச்சிருவாரு. த்ரூ சம்ஒன், God will not appear before us, but he will appear through someone, right? I trust that. அப்புறம் வந்து நம்மளோட கரியர்ஸ்ல வந்து நம்மளோட ப்ரொஃபஷன்ஸ்ல வந்து நிறைய இடர்கள் இருக்குங்க. நம்ம ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போறப்ப கண்டிப்பா இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது. இல்லைன்னா அது சுவாரஸ்யமாவே இருக்காது, பட் ஃபன்னியா இருக்கும். நிறைய விஷயங்கள் நான் கடந்து வந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்போ உட்காந்து நினைச்சு பாக்குறப்ப இதுக்கெல்லாமா இப்படி பண்ணீங்க அப்படியெல்லாம் யோசிக்க தோணும். பட் இதெல்லாம் கடந்து வந்தாதான் வாழ்க்கை இல்லையா? கடந்து வந்தாதான் கடவுள் வைக்கிற டெஸ்ட் தான் இதெல்லாம். நமக்கு நம்ம ப்ரொஃபஷன்ல நம்ம ஹையர் அஃபிஷியல் வைக்கிற டெஸ்ட் இல்ல, கடவுள் வைக்கிற டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை நீ கடந்து வந்தா தான் அடுத்த உயரத்துக்கு நம்மளை கொண்டு போவார். ஸோ இதை சுவாரஸ்யமா எடுத்து நீங்க கடந்து போங்க. இப்போ எங்க காலத்துல எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து நல்லது சொல்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு எங்களுக்கு டைம் இருந்தது. பட் இனி வர நீங்க உங்க ஜென்ரேஷன்ஸ்க்கெல்லாம் டைம் இருக்காது. அட்வைஸ் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ரீல்ஸ், இந்த மாதிரி யூடியூப்ஸ்ல தான் நீங்க கேட்டுக்கணும். வயசானவங்க எங்களை மாதிரி வயசானவங்க சொல்றதுலாம் இனி வர ஜென்ரேஷன்ஸ்லாம் நீங்க கேட்டுக்கணும். நோ அதர் கோ, லைஃப் கோஸ், லைஃப் is going on, technology is going on, will be going on, right?
அதனால இந்த மாதிரி வீடியோஸ் மூலியமா தான் நீங்க கேட்க முடியும். எங்களுக்கெல்லாம் பாட்டிங்க கதை சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க எங்க தாத்தாலாம். இப்ப எந்த பாட்டிங்க எங்களுக்கு கதை சொன்னாங்க இல்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஜென்ரேஷனை நம்ம கடந்து வரப்ப சில விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணி தான் ஆகும். அதனால டோன்ட் சரவுண்ட் அரவுண்ட் டோன்ட் கோ அரவுண்ட் நெகட்டிவ் பீப்புள், ஜஸ்ட் இக்னோர் தெம் அண்ட் கோ. காது கொடுத்து கேட்டுட்டு போங்க. ரொம்ப நம்பாதீங்க யாரையுமே. நம்பி ஏமாறுற மாதிரி ஒரு ஹர்ட் எதுவுமே கிடையாது. ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் பீப்புள், கீப் ஆல்வேஸ். நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நான் ரொம்ப நம்புவேன் எல்லாத்தையும். ஏன்னா வந்து உலகம் ரொம்ப, நான் ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருந்ததுனால நான் ரொம்ப நம்புவேன். பட் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தனோ அந்த அளவுக்கு எனக்கு விவரமும் இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ கம் அக்ராஸ்ட், எனக்கு தெரியல. பட் இப்போ நான் வந்து ரொம்ப தெளிவாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, என்னோட வியூவர்ஸ்க்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, யாரையும் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஓவர் இட் மே பி, கீப் அ டவுட் ஆன் தெம். அவ்வளோதான். ஒரு பாயிண்ட்ல வைங்க அவங்கள. ஒரு டவுட்லேயே நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளை சில விஷயங்கள்லேருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ரொம்ப நம்பிட்டோம் அப்படின்னா தட் ஹர்ட்ஸ் அ லாட் ஃபார் அஸ். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் எனிபடி, டோன்ட் சரவுண்ட் அரவுண்ட் நெகட்டிவ் பீப்புள். உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு, ஓகே, யாரையும் ஹர்ட் பண்ணாம இருந்ததுன்னா கடந்து போய்கிட்டே இருங்க. வாழ்க்கையில பெரிய ஒரு ஒரு தப்பு என்ன தெரியுமா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மனசை ஹர்ட் பண்றது தான். அதை விட பெரிய கர்மா எதுவுமே கிடையாது. அதை விட ஒரு பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு தப்பு எதுவுமே கிடையாது. ரொம்ப அக்ரெசிவா நான் தப்பானலாம் யோசிக்கல. வார்த்தைகளால ஒருத்தரை கொல்றது, செயல்களால ஒருத்தரை ஹர்ட் பண்றது, இதெல்லாம் வந்து இட் ஹர்ட்ஸ் பீப்புள். அந்த வலி வந்து கொலை பண்றதுக்கு சமம் தான் நான் சொல்வேன். அது கூட 2 நிமிஷத்துல இறந்துடுறாங்க. பட் இது வாழ்க்கை பூரா நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ டோன்ட் ஹர்ட் தெம். யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க, கடந்து போயிருங்க. நீங்க எடுக்கிறது தானே முடிவு. இவங்க வேணுமா வேணாமான்றது நீங்க தானே எடுக்கணும். வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கு பேச்சே கிடையாது. வேணும்னா தான் ஆர்கியூ பண்ணுவோம் இல்லையா? வேணும்னு நினைச்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க. வேணான்னு நினைச்சா கடந்து போய்கிட்டே இருங்க. ஜஸ்ட் இக்னோர் தெம் அண்ட் கோ. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்கியூங் வித் தெம், வேஸ்டிங் அவர் எனர்ஜி. சொசைட்டியை வந்து எதிர்கொள்றதுக்கான அனைத்து திறமைகளையும் வளர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தை நம்ம எதிர்த்து நிற்கணும். இந்த உலகத்துல நம்ம போராடணும். இந்த உலகத்துல நம்ம ஜெயிக்கணும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேருக்காவது நல்லது செய்யுங்க. அதை செய்யறதே வெளியே தெரியக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நல்லதை நினைச்சாவே. நம்ம நல்லது நினைக்கிறோம் அப்படிங்கறத யாருக்கும் தெரியாது இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம செய்யற நல்லதும் 4 பேருக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் நமக்கு காட் வில் சப்போர்ட் அஸ், ரைட்? இதுதான் இன்னைக்கு ஜென்ரலா பேசணும்னு தோணுச்சு. ஸோ டேக் இட் இன் அ ரைட் வே. எல்லாரும் சண்டே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் இட் இஸ் கோயிங், யாரோ ஒரு லேடி பேசுதுன்றக்காண்டியாவது அட்லீஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க இல்லையா? ஸோ நானும் நிறையா சில இது பார்க்குறோம், சில இது தள்ளி விட்டுட்டு போகிறோம், அந்த மாதிரி தான். பட் யார் கண்ணில் படுதோ, யார் வியூஸ் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ரொம்ப ஐ தேங்க் யூ ஆல். ஓகே, டுடேஸ் டாபிக் இஸ் அபவுட் இண்டிபெண்ட் அப்படின்னா தனிநபர் சுதந்திரம். சுதந்திரத்தை பற்றி பேசுகிறேன். என்னடா 1947 சுதந்திரத்தை பற்றி பேசல, அது ஆல்ரெடி வி ஆர் ரன்னிங் இன் டு தட். தனிநபர் சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அதுவும் ரொம்ப அவசியம். எப்படி நமக்கு ஒரு அடையாளம் ரொம்ப ரொம்ப அவசியமோ, அந்த அடையாளத்தை அடையறதுக்கு சுதந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் வந்து நிறைய இப்போ வந்து நம்மளோட சொசைட்டி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே. இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், ஒரு டீச்சராக இருந்தேன். இந்த அடையாளங்கிறது எனக்கு ஸ்டாண்டர்ட் அடையாளம். இப்போ இது புதுசா நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ எனக்கு ஒரு யூடியூபர் அப்படின்னு ஒரு அடையாளத்தை இந்த சொசைட்டி கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு நிறைய வியூஸ், நிறைய கமெண்ட்ஸ் வரலைன்னா கூட இன்னும் இட் டேக்ஸ் டைம் ஃபார் மீ. ஓகே, ஸோ இந்த தனிநபர் சுதந்திரத்தை பற்றி என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு 20-25க்கு கீழே இருக்கிற வரைக்கும் நான் சொன்னேன்ல, ஒரு 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 பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்பா அம்மா, ஸ்கூல் போன டீச்சர்ஸு, காலேஜ் போன ப்ரொஃபஸர்ஸு, இதை தாண்டி நம்மளோட உறவினர்கள், இதை தாண்டி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, வெல்விஷர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நம்ம எப்போ வந்து தனியா வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம சுய இதுல வந்து முடிவெடுத்து ஒரு விஷயம், வேலைக்கு, ஜாபு, ஒரு இன்டர்வியூ இப்படியெல்லாம் போறப்ப வந்து நமக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு
சுதந்திரம் தேவை இல்லையா? இது ரைட்டா இல்லையா, எல்லாரோட அட்வைசஸும் கேட்டுக்கணும். இப்ப 10 கம்பெனி நம்ம போறோம், 10 இடத்துக்கு நம்ம போறோம், 10 விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம், ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா இந்த முடிவு எடுக்கிறதுக்கு வந்து நம்ம தான் முடிவு எடுக்கணும். பட் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அனுபவங்கள் நிறைய பேரோட நம்ம ஷேர் பண்ணணும். நான் இப்படி பண்ணலான் இருக்கேன், இது கரெக்டா ரைட்டா தப்பா அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. இதுல நிறைய நெகட்டிவ்ஸ் வருங்க, பாசிட்டிவ்ஸ் நிறைய பேர் சொல்றது கிடையாதுங்க. பாசிட்டிவ்ஸ் யார் திரும்ப சொல்லுவா? பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், ரைட்டா? ஸோ பாசிட்டிவ்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா நெகட்டிவும் சொல்லுவாங்க, அந்த நெகட்டிவா பாசிட்டிவா கொண்டு போய் சொல்லுவாங்க. ஸோ அந்த டெக்னிக்கெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும், டீச்சர்ஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இதுல பேரண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் யோசிக்கணும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் ஹவு தேவர் brought up அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்போ என்னைய வந்து இப்போ நிறைய இருக்கவங்க எல்லாம் சொல்றீங்கல்ல, பூமர் அங்கிள், ஐ டோன்ட் நோ வாட், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கெல்லாம் இப்பெல்லாம் நான் ஒரு இன்ஸ்டாகிராம்ல பாத்திருந்தேன். இந்த இயர்ஸ் பிறந்தவங்க எல்லாம் வந்து பூமர்ஸ், இந்த இயர்ஸ் பிறந்தவங்க எல்லாம் வாட் எவர் இட் மே பி. அனுபவத்துக்கு எந்த அனுபவம் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு நேம் நீங்க வைக்கவே முடியாதுங்க. அனுபவம் மட்டும்தான். எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு நியூ நேம் யூ கேன் நாட் அட் ஆல் கிவ். சரியா? பட் வாட் என்ன இட் மேட்டர்ஸ் அப்படின்னா, இப்ப எங்க அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணனா ஹவு தேவேர் brought up, ஹவு இன் விச் இயர் அவங்க எப்படியெல்லாம் வளர்ந்தாங்க, எப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல வளர்ந்தாங்க, அதை வச்சுதான் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் என் பசங்களுக்கு அட்வைஸ் பண்றேன், என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்றேன்னா நான் என்ன காலகட்டங்கள்ல வந்து ஐ வாஸ் brought up, நான் எந்த காலகட்டங்கள்ல இருக்கேன்னா அதை பேஸ் பண்ணி தானே நான் அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ யூ கேனாட் blame anybody. பட் முடிவு எடுக்கிறது அப்படிங்கறது நீங்க எல்லாரோட அட்வைஸும் கேட்டுட்டு, எல்லாரோட அட்வைஸும் உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் எல்லாரோட ஒப்பீனியன்ஸும் நீங்க வாங்கிக்கிட்டு முடிவெடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, ரைட்டா? அது உங்களோட கெரியரா இருக்கட்டும். அதுக்காண்டி ஐ எம் நாட் அப்போசிங் யுவர் பேரண்ட்ஸ். சி, இப்பயும் சொல்றேன், பேரண்ட்ஸ் சொன்னா நீ டாக்டருக்கு தான் படிக்கணும், இன்ஜினியருக்கு தான் படிக்கணும், டீச்சருக்கு தான் படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த காலம் அதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. இப்பெல்லாம் வந்து டெசிஷனுங்கிறதே உங்களை தான். நிறைய இதை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் வருது. ஸோ பேரண்ட்ஸும் அதை பார்த்து ஓகே, புரியாத பேரண்ட்ஸ்க்கு கூட புரிய வைக்குது சில மூவிஸ் எல்லாம் இல்லையா? அதனால வந்து பேரண்ட்ஸுமே இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரிதான், ஹேட்ஸ் ஆஃப், தே ஆர் சேஞ்சிங், அவங்களும் மாறிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து மை டியர்ஸ், நீங்க எல்லாம் குறைய சொல்ல முடியாது. சில விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு அவங்க சொல்றாங்கன்னா தட் இஸ் ஆல் ஃபார் யுவர் வெல்பீங் தான், சரிங்களா? ஸோ எல்லாம் இருந்தாலும், எல்லாரோட ஒப்பீனியன்ஸும் இருந்தாலும், என்னோட அட்வைஸ் என்ன தெரியுங்களா? ஒன்ஸ் இஃப் யூ கிராஸ் யுவர் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட கெரியர், உங்களோட லைஃப் பார்ட்னர், உங்களோட லைஃப், உங்களோட எதிர்காலம் எல்லாம் வர்றப்ப வந்து ரொம்ப யோசிச்சு நீங்க முடிவெடுங்க. ஓகே? அந்த எடுத்த முடிவை பேரண்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அதுல சில குறைகள் நிறைகள் எல்லாம் இருக்கும். பட் பேரண்ட்ஸ் எப்படி தெரியுமா, என்னதான் சுத்தி முத்தி வந்தாலும் கடைசியில உங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம புள்ள நல்லா இருந்தா சரி, நம்ம பிள்ளைக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு அவங்க சில தியாகங்கள் பண்ணி உங்களுக்கான வந்து அதை ரைட் பிளாட்ஃபார்மா மாத்தி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே? ஸோ none of you மிஸ் யுவர் இண்டிபெண்ட். அது எந்த வயசுலயா இருக்கட்டும். ஈவன் எனக்கான ஒரு விஷயத்த நான் தான் முடிவு பண்ணுவேனே ஒழிய இன்னொருத்தரை முடிவு பண்ண வைக்கிறேன் அப்படின்னா ஒரு சில சூழ்நிலைகள், மேபி இட் மே பி மை சில்ட்ரன் ஆர் இட் மே பி மை பேரண்ட்ஸ் ஆல். ஸோ ஐ கெட் தேர் ஒப்பீனியன்ஸ், பட் ஐ டிசைட் பிகாஸ் ஐ எம் இன் அ ரைட் ஏஜ், ஐ நோ வாட் டு டு. சில நேரம் நானும் இந்த ஏஜ்ல கூட சில தவறுகள் பண்ணலாம், சில தப்பான டெசிஷன்ஸ் எடுக்கலாம், சில தப்பான ஒப்பீனியன்ஸ்க்கு நான் போகலாம். அதனாலதான் அவங்களோட அனுபவங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றேன், ரைட்? ஸோ டோன்ட் லூஸ் யுவர் இண்டிபெண்டன்ட் ஃபார் த சேக் ஆஃப் எனிபடி. தட் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். தனி நபர் சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே? அடையாளங்கிறது அதை வச்சுதான் வாங்க முடியும். ஸோ எனக்கு ஞான கொடுத்த அடையாளம் வந்து நான் இப்படி ஒரு யூடியூபரா வரணும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நான் கிரியேட் பண்ணிக்கிறது வந்து என்னோட சுதந்திரம், சரியா? இதுல யாரும் எதுலயும் தலையிட முடியாது. பிகாஸ் ஒரு சின்ன அனுபவம் ஹர்ட் ஆனேன், ஆனா அதெல்லாம் என் மனசுல வச்சுட்டு வாழ்க்கையில ஸ்டேட்டஸ் உயர்த்தணும், நம்மளும் ஒரு ஸ்டேட்டஸ்ல வரணும் அப்படின்னு உயர்ந்து என் சொந்த காலில் உயர்ந்து இன்னைக்கு ஐ எம் இன் ஸ்டேட்டஸ், ரைட்? இதுக்கு யாரோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, யாரோட விஐபி ரெக்கமெண்ட்ஸும் எனக்கு தேவை கிடையாது.
பட் அவங்கள நினச்சி நான் ரொம்ப பெருமை தான் படுறேன். ஏன்னா என்னை இந்த அளவுக்கு செதுக்கியிருக்காங்க இல்லையா. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹூ ஆர் தே. ஏன்னா எனக்கே வந்து அவங்கள தேங்க் தானே பண்ணுறேன். ஐ எம் நாட் ஹர்ட்டிங் தெம். ஐ எம் தேங்கிங் தெம், ரைட்? ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை வந்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஃபேஸ் பண்ணுவீங்க, பண்ணியிருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி தான் நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து இனி வர ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. உங்களோட ஸ்கில், உங்களோட படிப்பு, உங்களோட திறமைகள் மட்டும்தான், உங்களோட நாலேஜ் மட்டும்தான், இதெல்லாம் தான் வெல்த், ரைட்? யூஸ் இட் இன் அ ரைட் வே. கிரியேட் யுவர் ஐடென்டிட்டி with your own independence. Be independent. Okay? Don't make anyone to take decisions in your life. This is your life. You have to take decisions. You have to be independent for that, to create your own identity. Okay? Bye bye dears. All the best. Meet you soon in the next video. Bye bye.